2 பேர் தாங்குங்க. இந்த திருமண ஆராதனை ஆசீர்வாதத்திற்காக அருமையான சகோதரர் ஜூட் ஆபிரகாம் மற்றும் பிரியங்கா அவர்களுடைய திருமண ஆராதனையை வானத்தையும் பூமியையும் அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்து இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த திருமண ஆராதனை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட நம்ம மத்தியிலே பாஸ்டர் லாரன்ஸ் அவர்கள் முன்பாக வந்து ஜெபித்து ஆரம்பிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். ஜெபிப்போம். கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரம்ப ஜெபம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் அதிகாரம் படைத்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். உம் திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சியான அப்பா இந்த திருமண நன்னாளிலும் கூட அப்பா இந்த ஆராதனைக்காக ஒரு கருத்து வருகிறோம். இந்த திருமண காரியத்தின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உமது பிரசன்னம் இருக்க முடியாது, உமது ஆளுகை இருக்க முடியாது, உமது அபிஷேகம் இருக்க முடியாது. இந்த இடத்தை உமது கருத்திலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா இந்த கர்த்தாவே, மண்டப வளாகம் முழுவதிலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா இந்த இடத்துல நீர் கர்த்தாவே கிரியை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருமண காரியத்துல அப்பா ஸ்தோத்திர தகப்பனே, உமது வல்லமை காணப்படட்டும், உமது அபிஷேகம் காணப்படட்டும். இந்த திருமண அப்பா ஸ்தோத்திர ஆராதனை ஆரம்பம் முதல் முடி மட்டும் தேவனுடைய கிருபையின் பிரசன்னம் இருக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் அதினத்தின் காலத்துல நேர்த்தியாய் செய்ய முடிக்கிற தேவன், எல்லாவற்றையும் கர்த்தாவே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா, உமது சித்தத்தின்படி உமது ஆலோசனைப்படி நீ முன்குறிக்கப்பட்டதான திட்டத்தின்படி என் தேவன் இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான கர்த்தாவே, மணமகன் ஜூட் ஆபிரகாமுக்காகவும் மணமகள் பிரியங்காவுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஒரு பிள்ளைகளை இந்த பூமியிலே செழிப்பித்த நான் முதற்கொண்டு ஒரு பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திர தகப்பனே, ஒரு ராஜ்யத்துக்குரிய பிள்ளைகளாய் ஏற்படுத்தி அப்பா ஒரு பிள்ளைகளை கர்த்தாவே தேர்ந்தெடுத்து குடும்ப வாழ்க்கையிலே திருமண வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே இணையப்படுவதான ஒரு பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகிற ஆண்டவரே. அநேக நாட்களாய் காத்திருந்ததான அந்த நாட்கள் ஒரு பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு மனமகிழ்ச்சியை நாளாய் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஒரு பிள்ளைகளை கர்த்தாவே ஸ்தோத்திர விசேஷத்தை அபிஷேகத்தினாலே இந்த நாட்களில் நிரப்புகிறாக. அதே கர்த்தாவே ஸ்தோத்திரம் இப்படிப்பட்டதான ஒரு திருமணத்தை என் தேவனை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பா அந்த திருமணத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தருடைய கிரியை பலமாய் காணப்படும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. மீட்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், வேறு பிடிக்கப்பட்டவர்களுடைய அப்பா ஸ்தோத்திர தகப்பனே திருமணத்தின் கர்த்தாவே மகிமை பரலோகத்தின் கர்த்தாவே சாயலுக்கும் அப்பா பூமிக்கு ஒத்திருக்கும்படியாய் அந்த காரியத்தை வைக்கப்படும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. எனக்கு வந்திருக்கிறதான கர்த்தாவே ஸ்தோத்திரம் முதலாவது ஊழியர்களை கருத்தில் தருகிறோம், ஆசீர்வதிங்க. அப்பா திருமண காரியத்தை நடத்துகிறதான தேவதாசனை கருத்தில் தருகிறோம், ஆசீர்வதிங்க. அப்படியே கர்த்தாவே வந்து கொண்டிருக்கிறதான ஊழியரை கருத்தில் தருகிறோம், துரிதமாய் செலுத்தும்படியாக செபிக்கிறோம். மேடையில் இருக்கிறதான ஒவ்வொரு தேவதாசர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை இருக்கட்டும்.
அப்படியே கர்த்தாவே சோதரிக்கிற தகப்பனே வந்திருக்கதான பிள்ளைகளுடைய கர்த்தாவே சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர்கள் அப்படியே கர்த்தாவே சபையார்கள் தேவ பிள்ளைகள் உறவுகள் நண்பர்கள் சிநேகிதர்கள் யாவரையும் அது கருத்து தருகிறோம். அவர்களெல்லாம் ஆசீர்வதிப்பீராக. அப்படியே கர்த்தாவே உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வீராக. கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வளர்ச்சியான நாட்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றை போல இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உங்கள் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். அப்பா அந்த கூட்டத்தின் கதாவை ஆரம்பம் முதல் முடி மட்டும் தேவ பிரசனம் காணப்படும்படியாக செய்கிறோம். எல்லா விதமான காரியங்கள் கர்த்தர் மகிமைப்படுகிறாக. தடைகளை எல்லாம் தகர்த்து கொள்கிறார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இந்த வேளையில் கூட பாஸ்டர் ஜோயல் அவர்கள் முன்பாக வந்து ஏதேனில் ஆதிவனம் என்ற பாடலை பாடும்போது யாவரும் எழுந்து நின்று நாம் அந்த பாடலை பாட போகிறோம். அந்த வேளையில் அருமையான மணப்பெண்ணை அழைத்து வருவார்கள். யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிக்கிறேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவான் என்றாள். ஆமென். எல்லாரும் நாம் யாவரும் அமருவோம்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. நீங்களும் உட்காரலாம். ஓகே, கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த சந்தோஷமான நாளில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? Wow, that's good. ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷமான நாளில் விசேஷமாக பிள்ளைகள் ஜூட் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரியங்கா சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓகே, ஸோ இந்த நல்ல சந்தோஷமான நாளில் பிள்ளைகளுடைய திருமண ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியுமாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருவர் மத்தியிலும் வெளிப்படுவதாக. இந்த வேளையிலே நாம் எல்லாரும் நம்முடைய தேவனுக்கு ஆராதனை செலுத்த போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த ஒரு காரியத்திற்கு முன்பாகவும் நாம் நம்மை படைத்த விசேஷமாக திருமண ஆராதனையில் வந்திருக்கிறோம். திருமணத்தை ஏற்படுத்தி அதை கனப்படுத்தக்கூடிய தெய்வத்திற்கு முதலாவது நம்முடைய ஆராதனையை செலுத்தி நாம் திருமண ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நம்மத்தில் பாஸ்டர் ஜோயல் அவர்கள் முன்பாக வந்து நம்மை பாடல் ஆராதனைக்குள்ளாக நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த மகிழ்ச்சியான வேலையில் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷமடைகிறேன். ஹல்லேலூயா. நம் தேவனாகிய கர்த்தர் நல்லவர். ஆமென். சகோதரர் ஜூட் அவரோட வாழ்க்கையிலும் சகோதரி பிரியங்கா அவர்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்போ ஏற்பட்ட ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கின்றார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை நாம் எண்ணி பாடுவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை. இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தினது தேவனுடைய கிருபை. எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியிலும், எத்தனையோ கவலைகளின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் நாம் இன்ன வரைக்கும் ஜீவனோடு கூட நாம் இருப்பது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு பாடலை பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே என்று சொல்லி நல்ல சந்தோஷமாக கரங்களை தட்டி அந்த தெய்வத்துக்கு நாம் நன்றி சொல்லி எவ்வளவோ பாடுகளின் மத்தியில் இருந்து நடத்தினேன். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கட்டத்தம் நம்மை காத்ததாலே, இருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கட்டதம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். காரில் போன்ற கஷ்டங்கள் வாழ்க்கையில வந்தபொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒளியாக இருக்கிறார். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய். காரில் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையின் ஒளியாய் நடத்தினார். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே.
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. தேவனாம் சத்தியபரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. தேவனாம் சத்தியபரனாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்று புரியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் நல்லவர் என்று புரியுங்கள், அவர் கிருபை என்று உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. அவர் போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. தேவனாகிய கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். சத்துரு சேனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. என்னை பாதுகாத்தவர் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றுள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபூரண. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்மளை இதுவரைக்கும் பாதுகாத்து வழிநடத்தி வந்தவர். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்த பொழுதும் பாதையிலே ஒளியாக வந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம். அவர் இன்னைக்கு நேற்று நம்ம நடத்திட்டு வரலைங்க. நம் தாயின் கருவில் உருவான நாள் முதல் கொண்டு நம்மை பெயர் சொல்லி அழைத்து நம்மேல் அக்கறையாக இருந்து நம்மளை ஏந்தி சுமந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கின்றவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்த நல்ல தகப்பன். அவர் வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக்கின்றார், உன்னை என்னுடைய உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி. அப்படியாக நம் மேலே கரிசனையோடு, நம்ம மேலே அன்போடு, நம்முடைய அக்கறையோடு கூட நம்மளை பாதுகாத்து வழி நடத்துகின்ற இன்னொரு பாடலை பாடுவோம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து பார்த்து வந்து தெய்வமே தொட்டு செய்த நன்மைகளை நான் மறவேன் என்று சொல்லி பாடுவோம். உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை சுமந்து காத்து தேவனே. உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் இதயத்தோடு. மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் என் இதயத்தோடு. நல் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் நமக்கு உதவி செய்ய வல்லவர் அவர். வெள்ள
வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சற்று எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவி எனக்காய் கொடியேற்றுவி. இதுவரை உதவி செய்த நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவே மறவே செய்த நன்மைகள் இதயத்தோடு. மறவே மறவே செய்த நன்மைகள் இதயத்தோடு. என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். பகைவரெதிரே எனக்கு ஓர் பக்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி ஒழிய செய்கின்றீ. பகைஞரெதிரே எனக்கு ஓர் பக்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதித்தேன் இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் இதயத்தோடு. என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு என்னோட தேவனாகிய கர்த்தர் செய்த நன்மைகளை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் என் தேவனாகிய கர்த்தரை பாடுவேன். ஏனென்றால் கர்த்தர் நல்லவராக வல்லவராக என்னை விசாரிக்கின்ற நல்ல தகப்பனாக அவர் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு ஸ்டான்ஸா மட்டும் திரும்பி பாடலாமா? மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் முழு இருதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல்ல தகப்பன் அவர் என்று. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள் துதிப்பேன் முழு இதயத்தோடு. என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல்லதகப்பனவர். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நம்ம விசாரிக்கின்ற நல்ல தகப்பனவர். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முடிந்தவர்களை எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அந்த தேவனுக்கு நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் அப்படி இது பயபக்தியான வேலை. நம் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு நேரம் ஆண்டவரே நீர் செய்த நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் பாடினோம். தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து என்னை தப்புவித்து என்னை காத்து வந்த தெய்வமே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இது பயபக்தியான வேலை. தேவனாகிய கர்த்தர் நாம்
நம்முடைய மத்தியில் அவருடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி இருக்கின்றார். எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கின்றார்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின தெய்வம் நம் தெய்வனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கின்ற தெய்வம் அவர். அவர் நம்ம யாருக்கும் தூரமான தெய்வம் கிடையாது. அவரை நோக்கி அப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்க கூப்பிடும் பொழுது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நமக்கு உதவி செய்கின்ற நல்ல தகப்பன். வேதம் சொல்லுகின்றது, தாயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறந்து போவாளா? ஒருவேளை உன் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி நம்மை படைத்த தெய்வம் நம்மேலேயே நினைவாக இருக்கின்றவர். உள்ளம் கைகளிலே வரைந்து நம்மேலே நினைப்பாக இருக்கின்றவர். இந்த தெய்வனை நோக்கி பார்த்தாப்பா, நீர் என் வாழ்க்கையிலே செய்த எல்லா நன்மைகளுக்கும் உங்களுக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில நீர் செய்த எல்லா உதவிகளுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம்ப்பா. தெய்வனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தும் பொழுது எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் எப்பேற்பட்ட பாடுகளான சூழ்நிலைகளும் மாறி போகும். ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் யுத்தத்தில் வல்லமையுள்ள தெய்வம். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணும் பொழுது ஜெயம் நமக்கு ஆண்டவர் அளிக்கின்ற தெய்வம். ஒருவேளை நீங்கள் சிங்கத்தின் கெபியில் இருக்கின்ற போல ஒரு சூழ்நிலை, தீச்சூளையை கடந்து போகின்ற போடியான ஒரு சூழ்நிலை, நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கான நல்ல செய்தி, அந்த தேவனாகிய கர்த்தர் அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு விடுதலை கொடுக்கின்ற தெய்வம். ஹல்லேலூயா. உங்க நாமமும் உயரணும்ப்பா. இந்த இடத்துல உம்முடைய நாமம் மாத்திரம் மேன்மைப்படணும்ப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது ஆண்டவரே, நீர் அற்புதங்களை செய்கின்ற தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா. உம்முடைய நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த தெய்வம் நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா, 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 யாவே ஹல்லேலூயா, யாவே ஹல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா.
சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை.
ஏசையா உம் அன்பை ரசிக்கையிலே ராஜா உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். சகல துதிக்கும் சகல கனத்துக்கும் சகல மகிமைக்கும் பாத்திரரான எங்கள் நல்ல தெய்வமே, எங்கள் ஆராதனை உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஆராதனையை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். நம்மத்திலே பாஸ்டர் சாம் என்கிரீன் அவர்கள் முன்பாக வந்து எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை வாசிப்பார்கள். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை பாஸ்டர் சாம் என்கிரீன் அவர்கள் முன்பாக வந்து வாசிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளிலே வேதம் வைத்திருக்கிறவங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாமிசத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியின் இடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த வேளையில் நம்மத்திலே பாஸ்டர் விஜயராஜ் அவர்கள் HPAG சபையின் போதகர் பாஸ்டர் விஜயராஜ் அவர்கள் முன்பாக வந்து மணமக்களை வாழ்த்து செய்தியை நமக்கு தருவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே, இந்த பரிசுத்த திருமண விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த காரியத்தை அவரே நடத்தி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆமே. இது மனிதனால் தோன்றினது அல்ல. எத்தனையோ பேர் இதுக்கு உதவியாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய நாமம் இந்த இடத்திலே மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த நாளிலே ஹோலி பவர் ஏஜி சபையின் சார்பாக இங்கே திருமணத்திலே கூடி வந்திருக்கிற முக்கியமாய் எல்லா ஊழியர்களுக்கும் நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மணமக்களை வாழ்த்த வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், பெண் வீட்டார் எல்லாரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். மகள் பிரியங்கா அவர்கள் எங்கள் சபையில் சிறு வயதிலிருந்து வளர்ந்து ரட்சிக்கப்பட்டு அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தர் இன்றைக்கு நல்ல திருமண வாழ்வை கொடுத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். அவங்களை குறித்து சாட்சி சொல்லணும் அப்படின்னா மிகுந்த அன்புள்ள மகள். அவங்க இருக்கிற இடத்துல சந்தோஷமாக அந்த இடத்த அவங்க வைத்து கொள்வாங்க. நிச்சயமாய் போகிற இடத்திலும் அந்த குடும்பத்தை சந்தோஷமாக அவங்க வைத்து கொள்வாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸ்தோத்திரம். அதிகாலையிலே அவங்க எழுந்து ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கிற ஒரு மகள் என்னால் சாட்சி சொல்ல முடியும். ஒவ்வொரு நாளும் அவங்க வண்டி எடுத்துகிட்டு வந்து காலையிலே ஆலயத்தில் வந்து அதிகாலை ஜெபத்திலே பங்கு பெறுவார்கள். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன் இப்படிப்பட்ட நல்ல ஜெபம் அவங்க வாழ்க்கையில் இருந்ததுனால்தான் இன்றைக்கு கர்த்தர் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார். கரைகளை உயர்த்தி ஒரு அலையை சொல்ல முடியும். ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அந்த மகள் கொண்டு இந்த குடும்பத்தை தேவன் கட்டி எழுப்புவார். அந்த குடும்பம் நல்ல ஊழியம் செய்கிற குடும்பம். எங்கள் சபையில் அவங்க அம்மா ஆண்டுடைய ஊழியத்தை செய்வாங்க. மச்சகாந்தி சிஸ்டர், சோதர பிரியங்கா மகள் அவங்களும் வந்து எல்லா யூத்து ப்ரேயர் எல்லா காரியத்திலையும் இன்வால்வ் ஆவாங்க. சிறு வயதிலிருந்து இதுவரை சர்ச்சில் பைபிள் வாசிக்கிறது, யூத் மீட்டிங்கில் எல்லாவற்றிலும் இன்வால்வ் ஆவாங்க. அப்படிப்பட்ட நல்ல மகளை இந்த சபைக்கு நாங்கள் கொடுப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். நிச்சயமாக பிரியங்காவின் மூலமாய் உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டுவார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்ல முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். உங்களுக்கு நான் ஒரு 3 வார்த்தைகளை சொல்லி உங்களை பிளஸ் பண்ண விரும்புகிறேன். ஜூட் ஆபிரகாம் உங்களை குறித்து நல்ல சாட்சிகளை சொன்னாங்க. ரொம்ப பொறுமை உள்ளவர். நல்ல ஸ்தோத்திரம். அவங்கள்ட்ட பேசுனது மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டும் என்று பெண் வீட்டார் சொன்னாங்க. ஸ்தோத்திரம். உங்களை பார்ப்பதில் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஈசாக்கு ரெபேக்காலை போல உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துக்கிறேன். ஸ்தோத்திரம். முதலில் நீங்கள் தேவனை தேடுங்க. உங்கள் குடும்பம் தேவனை தேடுகிற குடும்பமாக இருந்தால் நிச்சயமாய் தேவன் உங்கள் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமேன். தேவனை தேடுகிற குடும்பத்தை தேவனே வழி நடத்துவார். எப்படி ஈசாக்கை பெண் பார்க்க எலியேசர் போன போது நேர் வழியாய் வழி நடத்தின தேவன், ஆமேன், அந்த குடும்பத்தை உங்கள் குடும்பத்தை கர்த்தரே வழி நடத்துவார். கர்த்தரை தேடுகிற குடும்பத்தை கரங்களை உயர்த்தோர் அலையிலே சொல்ல முடியுமா? ஆமே. அன்பில் நீங்கள் ஒரு மனமாக இருங்க. அன்பிலும் விட்டு கொடுப்பதிலும் நீங்கள் வாழுங்க. தேவன் உங்கள் வீட்டில் சமாதானத்தை அருளுவார். எந்த குடும்பத்தில் அன்பும் விட்டு கொடுக்கிறதும் இருக்கிறதோ அந்த வீட்டில் தேவ சமாதானம் இருக்கும். அன்பு நிறைந்த வீட்டில் கர்த்தருடைய சமாதானம் இருக்கும். இன்றைக்கு நான் பிளஸ் பண்ணுகிறேன். உங்கள் வீட்டில் தேவனுடைய அன்பும் விட்டு கொடுக்குதலும் இருக்கும்போது கர்த்தருடைய சமாதானம் என்னென்றைக்கும் இருக்கும். அது மட்டுமல்ல, தேவனை மையமாக வைத்து உங்கள் குடும்ப வாழ்க்கையை நீங்கள் கட்டுவீர்கள் என்றால் உங்கள் குடும்பத்தின் தலைமுறையை தேவன் ஆசீர்வதிப்பார். ஈசாக்கின் தலைமுறையாய் ஆசீர்வதிக்க காரணம் அந்த குடும்பம் தேவனை மையமாக வைத்து அவங்க வாழ்ந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த 3 வார்த்தைகளை சொல்லி நான் வாழ்த்துகிறேன். உங்கள் பாதையை தேவன் வழி செவையாக்குவார். உங்கள் வீட்டில் தேவனுடைய சமாதானம் என்றென்றைக்கும் இருக்கும். உங்கள் குடும்பத்தை தேவன் கட்டி உங்கள் தலைமுறையாய் உங்கள் குடும்பத்தை தேவன் வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ நல்லவர். ஆண்டவரே, மணமகன் ஜூட் ஆபிரகாமை ஆண்டவரே நான் நீங்க பிளஸ் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பிரியங்கா மணமகளை நான் பிளஸ் பண்ணுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா.
உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா. தேங்க்யூ லோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த திருமணமாக போகிற மணமகன் ஜூட் ஆபிரகாம் அவர்களை நீ முன்குறித்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நாளிலே மணமகள் பிரியாங்கா அவர்களை முன்குறித்திருக்கிறீர். இது மனிதனால் தோன்றினது அல்ல, ஆதி முதல் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை இன்றைக்கு நீர் அதை வாக்குத்தத்தமாய் நிறைவேற்றுகிறீர். இன்றைக்கு கரம் பிடிக்க போகிற இவங்களை இருவருடைய வாழ்க்கையும் நீர் எழுந்து கட்டும்படியாய் நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். ஆண்டவரே, பரலோக தேவன் ஆண்டுடைய மகிமை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதாக. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் இவங்களுடைய 2 பேர் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே பெருகி இருக்க, எல்லாவற்றிலும் பெருகி இருக்க, சந்தோஷத்தில் பெருகி இருக்க, சமாதானத்தில் பெருகி இருக்க, ஐஸ்வர்யத்தில் பெருகி இருக்க, சுகத்திலே பெருகி இருக்க, சந்ததியிலே பெருகி இருக்க இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்ற வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. நன்மையும் கிருபையும் இவருடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கும் தொடர நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம். எல்லா தீமையிலிருந்து இவரது குடும்பத்தை விலக்கி காத்து கொள்வீராக. இயேசுவின் இரத்தத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த திருமண விழாவிலே திருமண ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் மறுபடியுமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருமணம் என்பது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் தேவன் படைத்த பிறகு மனிதனை சிருஷ்டிக்கிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உருவாக்கி அவனிடத்திலே கொண்டு வருகிறார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு ஏற்ற துணை தேவை என்பதை வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த தெய்வத்திற்கு தெரிந்திருந்தது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, இந்த ஏற்ற துணையை ஏற்படுத்தின தெய்வம் திருமணத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக கனப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று இந்த பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அதே போல பிரதர் ஜூட் ஆபிரகாம் அவங்க தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்பதை ஆண்டவர் கண்டதினாலே அவர்களுக்கு ஏற்ற துணையாக பிரியங்கா அவர்களை ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனாலே ஆண்டவர் அதை கனப்படுத்தினதினாலே இந்த நாளிலே அவர்களை திருமணத்தின் மூலமாக இணைக்கும்படிக்காக இந்த இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்திருக்கிறார், நம் அனைவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஏறக்குறைய 50க்கும் மேலான இடத்திலே இந்த திருமணத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்தின் ஆரம்பத்திலே, சிருஷ்டிப்பின் நாட்களிலே இந்த தெய்வம் குடும்பத்தை ஏற்படுத்துகிறார், திருமணத்தை ஏற்படுத்துகிறார். இந்த வேதாகமத்தின் மைய பகுதியிலே நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த தெய்வம் இந்த பூலோகத்திலே மனிதனாக வந்த நாட்களிலே அவர் செய்த முதல் அற்புதம் திருமண வீட்டிலே வெளிப்படுகிறது. வேதத்தின் கடைசி பகுதிக்கு நீங்கள் திருப்புவீர்களானால், வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம், நீங்க வேதத்தின் முடிவின் பகுதியிலே வாசிக்கும் போது அது ஒரு திருமண நிகழ்விலே முடிகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது ஏதோ ஒரு புத்தகம் அல்ல, இது தேவனுடைய இறுதிய விருப்பத்தை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு புத்தகமாய் இருக்கிறது, பரிசுத்த வேதாகமமாய் இருக்கிறது. இது ஒவ்வொரு ஜனங்களுக்கும் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திருமணம் என்பது மேரேஜ் இஸ் நாட் எ கான்ட்ராக்ட். ஏதோ நாங்கள் சைன் பண்ணி ஏதோ ஒப்பந்தம் பண்ணுகிறோம் என்ற ஒரு கான்ட்ராக்ட் இல்லை இந்த மேரேஜ். மேரேஜ் என்பது ஒரு கமிட்மெண்ட். நீங்கள் ஒரு உடன்படிக்கை, ஒரு பொருத்தனை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த திருமணம் என்பதை மறந்து போகக்கூடாது. கான்ட்ராக்ட் அப்படின்னா அது எனி டைம் இட் இஸ் பிரேக்கபிள். எப்போ வேணாலும் அதை என்ன பண்ணிடலாம், உடைச்சு அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். பட் கமிட்மெண்ட் அப்படின்றது இட் இஸ் எ லைஃப் லாங் கமிட்மெண்ட். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட்குள்ளாக நீங்கள் வருகிறீர்கள். இந்த வாழ்நாள் கமிட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவையான வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை மாத்திரம் நான் இந்த இடத்துல வேதத்தின் அடிப்படையில் நான் கொடுத்து உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். வெட்டிங், இந்த வார்த்தையுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் W. உங்கள் லைஃப்பில் இருக்க வேண்டிய காரியம். மேரேஜ் ஆண்டவர் கனப்படுத்துகிறார், இந்த திருமணத்தை ஆண்டவர் கனப்படுத்துகிறார், வெட்டிங் ஆண்டவர் கனப்படுத்துகிறார். அவர் கனப்படுத்துகிற இடத்துல அவர் வந்திருக்கிறார். இந்த வெட்டிங் அப்படின்ற வார்த்தையிலேருந்து சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் கொடுக்க ஆசைப்படுறேன். உங்கள் லைஃப்பில் இருக்க வேண்டிய முதலாவது காரியம் W, வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையினாலே நீங்கள் வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். வார்த்தையினால் வழிநடத்தப்பட வேண்டுமானால் சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தில் பிரியமாய் இருந்து அதை தியானிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்கள் லைஃபோட சென்ட்ராலிட்டி காட்ஸ் வேர்டில் இருக்கணும், ஆண்டவருடைய வசனத்தில் இருக்குமானால் ஆண்டவர் அந்த வசனத்தின்படியே உங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இந்த வசனத்தில் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது என்பதை அங்கே நாம் வாசிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் நிறைந்ததாய் உங்களுக்கு ஒரு நியூ லைஃப், ஒரு புது பலனை, உங்களுக்கு ஜீவனை கொடுத்து ஒரு வல்லமை, உன்னதத்திலிருந்து உண்டாகிற வல்லமையினாலே இந்த வசனம் உங்களை நிறைத்து உங்களை வழி நடத்த வேண்டுமானால் நீங்கள் இந்த வசனத்தில் தியானமாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவரால் வழி நடத்தப்படுவீர்கள். அந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் அப்படின்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கிறது
blessed அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. blessed அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் தெரியுமா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? அவருடைய வசனத்தில் தியானமாக இருக்கிறவர்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய வசனத்தை தியானிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த ஆண்டவருடைய வசனத்திலே பிரியமாய் இருக்கிறவர்கள் ரெண்டாவது W, அதாவது வர்ஷிப்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். வர்ஷிப், ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள். வர்ஷிப் இஸ் a love language between God and man. ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள லவ் லாங்குவேஜ். see, simple as this. நீங்கள் உங்கள் மேரேஜ் லைஃப், உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் எந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது எதை பொறுத்து இருக்குது தெரியுமா? எந்த அளவுக்கு நீங்கள் ஆண்டவரோட கனெக்டடாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் சந்தோஷம் குறையாமல் இருக்கும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள லவ் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு க்ளோஸராக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள அன்பு பெருக ஆரம்பிக்கும். சிம்பிள் as this. ஒரு ட்ரையாங்கிளை திங்க் பண்ணி பாருங்க. வேர் ஒரு கார்னர் வந்து காட், இன்னொரு கார்னர் ஜூட், இன்னொரு கார்னர் பிரியங்கா. இந்த ட்ரையாங்கிள் அந்த காட்க்கும் the second பர்சனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ, செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அந்த அளவு ஆங்கிள் என்ன ஆகிட்டே இருக்கும், பெருசாகிட்டே இருக்கும். the more you get closer to God, நீங்கள் ஆண்டவரோடு எந்த அளவு நெருங்க ஆரம்பிக்கிறீர்களோ ட்ரையாங்கிள் சின்னதாக ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஐக்கியம், அன்பு, சந்தோஷம் நிறைவாய் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். ஸோ ஒன் திங், உங்கள் லைஃப்பில் நீங்கள் குறையாமல் பெருக வேண்டியது, நீங்கள் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது ஆண்டவரை கனப்படுத்த ஆரம்பிப்பீங்க, ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிப்பீர்கள். worship takes us closer to the living and loving God அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும்னு போட்டிருக்கு தெரியுமா? பயத்தோடும். அந்த வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை. See, worship, I'm talking about the living God. நம்மை படைத்த, உங்களை இந்த திருமணத்தின் மூலமாக இணைக்கக்கூடிய தெய்வத்தை எப்படி ஆராதிக்க வேண்டும்னா பயத்தோடும் பக்தியோடும் அவரை கனப்படுத்தி அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். இட் இஸ் நாட் ஆஸ் வி விஷ், எனக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு தோன்ற மாதிரி, அல்லது எனக்கு எப்போ இது பண்ணுதோ. இட் இஸ் நாட் அபவுட் our எமோஷன்ஸ், நம்மை பற்றியதானதல்ல. ஆராதனை என்பது இட் இஸ் ஆல் அபவுட் காட். அப்போ ஆண்டவரை பற்றியதானது என்று சொல்லும்போது அவருக்கு முதலிடம். நம் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம லைஃப்பில் வரும். இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருப்பீங்க, இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க, இன்றைக்கி வந்து அப்படியே பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ரைட் தானே? ஸ்மைல் பண்ணால் தப்பு கிடையாது. ஓகே, குட். ஓகே, ஸோ அப்படியே மதக்கிற மாதிரி இருக்கும். இங்கே இருக்கிற ஃபேமிலியில் திருமணத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், கல்யாணம் அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, அப்படியே பறந்துருப்பாங்க, அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், நாளையிலேருந்து அடுத்த நாள்லேருந்து லைஃபோட ரியாலிட்டி என்ன பண்ணும், இட் வில் ஹிட் அஸ். அது ஹிட் பண்ணும்போது தான் தெரியும் எவ்வளோ அப்ஸ் டவுன்ஸ். லைஃப்பில் எப்போவும் அப்படியே ஏற்றத்தில் தான் இருக்கும், அல்லது நான் மேலே தான் இருப்பேன்னு கிடையாது. லைஃப்பில் அப்ஸையும் பார்ப்போம், டவுன்ஸையும் பார்ப்போம். குட் டைம்ஸ், பேட் டைம்ஸ், சந்தோஷமான நேரம், கடினமான நேரம்,
லைஃபோட டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஒன் திங், வென் யூ ஹானர் காட், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கனத்தையும் அவருக்கு ஆராதனையும் செலுத்தும் போது அவருடைய கிருபை தாங்கும். அவர் உங்களை ஏந்துவார், அவர் உங்களை சுமப்பார், அவர் உங்களை தப்புவிப்பார், அவர் உங்களை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையும் கடந்து செல்ல அவருடைய கிருபை உங்களை தாங்கும். Amen. So give importance for worship. மூணாவது W, wait in the presence of God. Prayer. பாஸ்டர் சொல்லும்போது சொன்னாங்க, பிரியங்கா அவங்க ஏர்லி மார்னிங்கில் ஆண்டவரோடு ஜெபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் லைஃப்பில் ஏர்லி டேஸில் நம்ம வைராக்கியமாக ஸ்டார்ட் பண்ணுறது லைஃப்பில் போகும்போது குறைஞ்சிடக்கூடாது. பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, உன் பாட்டிகிட்ட இருந்த பக்தி வைராக்கியம் உன் அம்மாட்ட இருந்தது உன்ட்டையும் இருக்குப்பா, அது உன்ட்ட தொடர்ந்து இருக்கட்டும். ஸோ உங்கள் ஏர்லி டேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண அதே வைராக்கியம், ஆண்டவரோடு செலவிடக்கூடிய நேரம், தனி ஜபம், குடும்ப ஜபம், டெய்லியும் ஒருவருக்கு ஒருவர் கை கோர்த்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை எங்கள் ஃபேமிலி லைஃப்க்கு நாங்கள் உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதித்து நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. இட் ஷோஸ், ஜெபம் என்பது ஆண்டவரை சார்ந்து கொள்வது. ஜீசஸ் பிரேட். இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது இயேசு ஜெபித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் உங்களை சார்ந்து கொள்கிறேன். ஜீசஸ் வாஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் ஃபாதர். ஜெபம் என்பது நான் என்னுடைய சுயபலத்தில் ஓட முடியாது, இயேசுப்பா என்னை படைத்த என் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிற, விசேஷமாய் எங்களை திருமணத்தின் மூலமாக இணைத்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நாங்கள் உங்களை சார்ந்து கொள்ளுகிறோம். The more you pray, the more victorious your life will be. Amen. So I'm moving on to the next word, E. Wedding. Encourage one another. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். என்கரேஜ் ஒன் another. ஸோ லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, லைஃப் பார்ட்னர்ஸ். ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் தான் என்கரேஜிங் ஃபேக்டராக இருக்கணும், ஒய்ஃப்க்கு ஹஸ்பண்ட் தான் என்கரேஜிங் ஃபேக்டராக இருக்கணும். ஆஸ் ஐ செட் earlier, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைஃபோட ரியாலிட்டி ஹிட் பண்ணும்போது, நீங்கள் நல்ல மூடில் இருக்கும்போது அவங்க பேட் டேஸில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஜூட் நல்லா இருக்கும்போது அவங்களுடைய சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். எனி டைம், எல்லா நேரத்திலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு என்கரேஜ் பண்ணுறவங்களா இருங்க. எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நாட்களிலும். சந்தோஷமான நேரம் மாத்திரம் இல்லை, சந்தோஷமாக இருக்கும்போது என்கரேஜ் பண்ணுறது இட் இஸ் வெரி ஈஸி. பட் ஒன் திங், லைஃபுடைய டிஃபிகல்ட் டைமில் என்கரேஜ் பண்ணி அண்ட் தேர்ஃபார் யூன்னு கைப்பிடிச்சி சொல்லி பாருங்களேன், தட் இஸ் வேர் ட்ரஸ்ட் பில்ட்ஸ். அங்கே தான் ஒரு நம்பிக்கை பில்ட் ஆகுது, அங்கே தான் உங்கள் லைஃப்பில் ஒரு ஸ்ட்ரென்த் உண்டாகும். காட் அதை தான் விரும்புகிறார். வசனம் அதான் சொல்லுது, நீங்கள் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுறவங்களா இருக்க வேண்டும். ஆமென். தேர்ட் வேர்ட், D for duty. Ephesians 5, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், 22ஆம் வசனம் மற்றும் 24ஆம் வசனம். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். 24ஆம் வசனம். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார். போதும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம்
ஒரு புருஷனுடைய கடமை என்ன, ஒரு மனைவியுடைய கடமை என்ன, அது நமக்கு சொல்லி தருகிறது. இட் இஸ் நாட் ஏதோ பைபிள் ஒரு ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக மாத்திரம் இல்லை. திருமணத்தை ஏற்படுத்தின தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டியூட்டி கொடுத்துருக்கிறார். ஃபுல்ஃபில் யுவர் டியூட்டி. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டி என்ன? மனைவியினுடைய கடமை என்ன? புருஷனுடைய கடமை என்ன? மனைவியினுடைய கடமை என்ன? ஃபஸ்ட்டு அந்த சம்திங் அந்த 21st வேர்ஸில் 22nd வேர்ஸில் ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இது வெறும் பெண்ணுக்கு மாத்திரம் கிடையாது. நிறைய இடத்துல சொல்லுவாங்க பெண்கள் தான் என்ன பண்ணணும், புருஷனுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்ற ஒரு 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 சொசைட்டல் ஒரு செட்டப்பில் இது பண்ணியிருக்கணும். வசனம் சொல்லியிருக்கு, தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், கீழ்ப்படிந்திருக்கணும். மனைவி பேச்சை கீழ்ப்படிக்கிறதுனால குறைஞ்சிட மாட்டோம். நம்ம கீழ்ப்படிஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, பாரா இவ்வளோ நாள் நல்லா இருந்தான், பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படி யாராவது சொன்னாங்கன்னா பின்ன உங்கள் பேச்சையாக கேட்டுட்டு நடக்க முடியும் அப்படின்னு கேளுங்க. சரி, அன்பாக கேளுங்க. அதோட அவங்க என்ன பண்ணிடுவாங்க, அமைதியாகிடுவாங்க. ஸோ எப்போவும் யார் பேச்சு தான் கேட்கணும், தைரியமாக சொல்லுங்கயா. ஓகே, ஸோ மனைவியினுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். அதே மாதிரி மனைவி யார் பேச்சு தான் கேட்கணும், புருஷன் ஹஸ்பண்ட் பேச்சு. ஸோ நோ தேர்ட் பர்சன் இன்வால்வ் தேர். தெய்வ பயத்தோடு. ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள யார் மட்டும்தான், காட் மட்டும்தான். காட் ஃபியரிங்கில் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிந்து நடங்க. அதுலேருந்து ஒன் ஸ்டெப் அஹெட் உங்களுடைய டியூட்டி என்ன. பெண்ணுக்கு என்ன சொல்றாரு, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது. நீங்க எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறீங்களோ உங்கள் சொந்த புருஷனுக்கும் கீழ்ப்படியுங்கள். எல்லா விதத்திலும் எந்த அளவுக்கு காடை ஹானர் பண்ணுறோம். சிம்பிள் ஆஸ் திஸ். உங்கள் லைஃப்பை இவாலுவேட் பண்ணணுன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் காட் ஃபியரிங் பர்சன் வெளியே சொல்லிக்குவாங்க. அந்த மெஷர்மெண்ட் எதில் தெரியும்னா, ஹவ் யூ ரெஸ்பெக்ட் ஆர் ஹவ் யூ ஒபே யுவர் ஹஸ்பண்ட். நீங்கள் எந்த அளவு காடுக்கு கீழ்ப்படுறீங்க என்பது எப்படி வெளிப்படும்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படுறீங்க. தட் இஸ் வாட் காட்ஸ் வேர்ட் பிளைன்லி ஸ்டேட்ஸ். இப்போ ஆண்டோடைய வசனம் பிளைனாக சொல்கிறது, நீங்கள் ஆண்டோடைய வார்த்தைக்கு ஆண்டவரை எவ்வளோ நேசிக்கிறீங்க என்பது உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறதுல வெளிப்படுகிறது. அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு சொல்லும்போது எப்படி ஆண்டவர் சபையை நேசிக்கிறாரோ, how God loves the church, அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், மனைவியை நேசிக்கணும். As a church, சபையாக நாம் தவறு செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவரிடத்திலே போகும்போது நமக்கு இரக்கம் காட்டுகிறவராக, நம்மை மன்னிக்கிறவராக, நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்க வேண்டும். திஸ் இஸ் your duty. டியூட்டினா என்ன பண்ணும், அதில் அந்த கடமையை செஞ்சுதான் ஆகணும். கீழ்ப்படுகிறது கடமை, அதை மாத்துறதுக்கு முடியவே முடியாது. அன்பு காட்டுகிறது கடமை, அதை மாற்றவே முடியாது. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் உங்களுடைய டியூட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஐ ஃபார் இமிடேட். நம்ம லைஃப்பில் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் இவ்விதமாக சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். வாசிங்க 1ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. போதும். பிரியமான பிள்ளைகளைப் போல நீங்கள் யாரை பின்பற்றணும்? உங்கள் லைஃப்பில் நிறைய ரோல் மாடல்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆலோசனை கொடுக்குறவங்க இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, லைஃப்க்கு நீங்கள் போய் ஒருத்தவங்கள்ட்ட உட்காந்து ஒரு 2 நிமிஷம் பேசி பாருங்களேன், அப்படியே பெரிய லிஸ்ட்டே போட்டு கையில் தருவாங்க. நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அது இது. நோ, ஜஸ்ட் ஃபாலோ கிரைஸ்ட். ஓகே, எல்லாரும் நல்லதுதான், எல்லாம் நல்ல காரியங்கள் தான் சொல்லுவாங்க, பட் ஃபாலோ கிரைஸ்ட். கிறிஸ்து உங்களுக்கு காட்டின வழியிலே பின்பற்றுகிறவர்களாக இருங்க. உங்கள் லைஃப்பில் என்னைக்கும் தேர்ட் பர்சனுக்கு எந்த அளவு, ஒரு அளவு கூட ஸ்பேஸ் கொடுக்காதீங்க. Between you both, only Christ should be there.
யூ ஃபாலோ கிரைஸ்ட், இமிட்டேட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருங்க. எதில் பின்பற்றணும் அப்படின்னு 2ஆம் வசனத்தில் வரும்போது இன் லவ், அன்பிலே கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஃபாஸ்ட்டாக நான் என்க்கு போகிறேன். என் ஃபார் நெஸ்ட், பில்ட் யுவர் நெஸ்ட். வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் வாசிச்சிங்கன்னா, புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். யூ ஷுட் பில்ட் யுவர் நெஸ்ட். உங்களுடைய வீடை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குடும்பத்தை நீங்கள் தான் என்ன பண்ணணும்? கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் தான் பில்ட் பண்ணணும். எகைன் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். அதில் ஞானத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு புத்தியுள்ள ஸ்திரீயாய் தன்னுடைய வீட்டை கட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இந்த குடும்பத்தை கட்டும்போது ஆண்டவர் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் தருகிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வாசிங்க மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. சிம்பிள் as this. எதுக்காக ஆண்டவர் உங்களை இணைக்கிறார் தெரியுமா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கை புத்தி உள்ளவர்களாக இருந்து நீங்கள் குடும்பத்தை கட்டி உங்களுடைய குடும்பம் பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமான சந்ததியாய் கர்த்தருடைய கற்பனையின்படியும் கர்த்தருடைய கட்டளைகளின்படியும் நடக்கக்கூடிய சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்காக ஆண்டவர் உங்களை குடும்ப வாழ்க்கையில இணைக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாம்ட்டு சொல்லும்போது, இன்னைக்கு அதே வார்த்தை தான் ஜூட் ஆபிரகாம்ட்டு சொல்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா தெரியும். ஆண்டவர் ஆபிரகாமை பற்றி சொல்கிறார். எப்பா, எனக்கு ஆபிரகாமை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது. அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய நியமங்கள், இது அதன்படி நடங்கள் என்று அவன் சொல்லி கொடுப்பான் அப்படின்னு நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். த சேம் ட்ரஸ்ட் God is having on you. அதே நம்பிக்கை ஆண்டவர் உங்கள் மேலே வச்சிருக்கிறார். உங்களுடைய பின்வரும் சந்ததிக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய வழிகள், கர்த்தருடைய நியமங்கள் அதன்படி நடக்க நீங்கள் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேர்ட்ஸ் வில் நாட் ஒர்க் அவுட். வார்த்தைகள் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நம்ம லைஃப், அது ரொம்ப முக்கியம். நம்முடைய வார்த்தைக்கு முன்பாக நம்முடைய சந்ததியினர் நம்முடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படியும் நியமங்களின்படியும் நாம் நடந்து நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்பி நம்முடைய சந்ததியை அதன்படி வழி நடத்துவோமானால் ஆண்டவர் எதற்காக நம்மை இணைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியா பி ஜெனரஸ். தாராள இருதயம் உள்ளவர்களாக இருங்க. வசனம் சொல்லுகிறது, வாரி இறைத்து விருத்தி அடைந்தார் உண்டு, பிசினித்தனம் பண்ணி தரித்திரர் அடைந்தாரும் உண்டு. என்னைக்கும் இருதயம் பெருசாக இருக்கட்டும். ஹாவ் அ ஜெனரஸ் ஹார்ட். அது என்ன பண்ணிடாதீங்க, இருதயத்தை சின்னதாக்கிறாதீங்க. பாஸ்ட் எகைன் சொல்லும்போது சொன்னாங்க, பிரியங்கா பற்றி சொல்லும்போது சுற்றி இருக்கிறவங்க எப்படி வச்சுருப்பாங்க, சந்தோஷமாக வச்சுருப்பாங்க. பி ஜெனரஸ் இன் தட். ஜூடும் அப்படிதான். ஜூடு எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக எல்லாத்தையும் அன்பாக பேசி எல்லாரையும் சந்தோஷமாக வைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சகோதரன். ஸோ பர்ஃபெக்டான கப்பலாக ஆண்டவர் உங்களை இணைத்திருக்கிறார். என்னைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிக் ஹார்ட்டை சுரிக்கிறாங்க. ஜெனரஸாக இருங்க. எதில் ஜெனரஸாக இருக்கணும்னா, ஷோயிங் லவ் டு அதர்ஸ். எல்லாரையும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க, நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரவங்க, பெற்றோர் ஸ்பெஷலாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கடைசி வரை கொடுத்து அதை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பில் இருதயத்தை சுருக்கிறாதீங்க. கேர் பண்ணுறதுல இருதயத்தை சுருக்கிறாதீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுல இருதயத்தை சுருக்கிறாங்க. பி ஜெனரஸ் இன் எவ்ரிதிங். அந்த இருதயம் விருத்தி அடையும் போது ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சக்சஸ்ஃபுல் வெட்டிங்க்கு நான் சொன்ன இந்த ஒவ்வொரு காரியத்தையும், வேர்ட் ஆஃப் காட், வர்ஷிப் அண்ட் இப்படி கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, வெயிட்டிங் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், ப்ரேயர். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது
என்கரேஜ் ஒன் another. அடுத்தது ஃபுல்ஃபில் யுவர் டியூட்டி. உங்களுடைய டியூட்டியை, உங்களுடைய கடமையை செய்து முடிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இமிட்டேட் ஜீசஸ், ஃபாலோ ஜீசஸ். இயேசுவை மாத்திரம் பின்பற்றுங்க. உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தை கட்டி எழுப்புங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக தாராள குணமுள்ள, தாராள இருதயம் உள்ளவர்களாய், ஜெனரஸ் ஹார்ட் உடையவங்களாக இருங்க. ஆண்டவர் உங்கள் குடும்ப வாழ்க்கையை 128ஆம் சங்கீதத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள்னால நிறைத்து உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து என்னுடைய வார்த்தையை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் திருமணத்துக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். நம்ம மத்தியிலே பாஸ்டர் வின்சென்ட் அவர்கள் முன்பாக வந்து திருமண ஒப்பந்தத்திற்குள்ளாக பிள்ளைகளை நடத்துவார்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையான ஒரு முக்கியமான நேரத்துக்குள்ளாய் நம்ம வந்திருக்கிறோம். அருமை பிள்ளைகளை திருமணத்தின் மூலமாக இணைக்கக்கூடிய ஒரு நேரம். பிள்ளைகளுக்கு அருமையான தேவனுடைய வார்த்தைகளை அருமையான ஊழியக்காரர் நமக்கு கொடுத்தார்கள். அதை பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறது மட்டுமல்ல, இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அவைகளை கைக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், சந்தோஷம் நிறைந்ததாய், மனமகிழ்ச்சியோடு உங்கள் குடும்ப வாழ்க்கை இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இப்பொழுது இந்த பிள்ளைகளை திருமணத்தின் மூலமாக நம்ம இணைக்கப் போகிறோம். அதற்கு முன்னதாக பிரியமானவர்களே, இந்த மணமகன் ஜூட் ஆபிரகாமும் மணமகள் பிரியங்காவும் பெற்றோர்கள் நிச்சயம் செய்தபடி பரிசுத்த திருமண உடன்படிக்கையில் ஐக்கியப்படுவதை காணவும், அவர்கள் செய்ய போகும் பொருத்தனைகளை கேட்கவும், தேவ சமூகத்தில் இருக்கிற நாம் அவருடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் தங்குவதற்காக ஜெபிக்கவும் இங்கே கூடியிருக்கிறோம். திருமணமானது கிறிஸ்துவுக்கும் அவர் சபைக்கும் உள்ள ஐக்கியத்தை காட்டுகிறது. இது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் மேன்மையான ஒன்றாகவும் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தின்படி தேவ நாம மகிமைக்காக தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறவும், இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலும் அறிவிலும் அன்பிலும் சத்தியத்திலும் வளர்க்கப்படவும், கணவன் மனைவி வேசித்தனம் இல்லாமல் ஒருவரால் ஒருவர் பெற வேண்டிய அன்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் சகாயத்தையும் ஆறுதலையும் அடையவும் திருமணம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் இதை அற்பமாய் எண்ணாமல் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட காரணங்களை மனதில் கொண்டு பயபக்தியோடும் விவேகத்தோடும் தெளிந்த புத்தியுடனும் தேவ பயத்துடனும் திருமணம் செய்ய வேண்டும். ஆகையால் இவர்களை ஒருவரோடு ஒருவர் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் திருமணத்தில் இணைக்கக்கூடாத நியாயமான காரணத்தை இங்கே கூடியிருக்கிற எவராகிலும் சொல்லக்கூடுமானால் இப்பொழுதே எழுத்தின் மூலம் அதை சொல்ல கடவர். இல்லாவிட்டால் இனி ஒரு காலும் அதை பற்றி சொல்லக்கூடாது என்று கட்டளை கொடுக்கிறேன். இப்பொழுது பிள்ளைகள் 2 பேரும் எழுந்துறீங்க. நீங்கள் ஒழுங்கின்படியும் அரசாங்க சட்டத்தின்படியும் இத்திருமண விவாகத்தில் சேர்க்கப்படக்கூடாத காரணம் ஏதாகிலும் உண்டென்று உங்களில் எவராகிலும் அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுகிறேன். ஏதாவது காரணம் இருக்கா? தடை இருக்கா? இல்லை. உனக்கு இருக்கம்மா? இல்லை பாஸ்டர். தடை இல்லை. சரி. ஜூட் ஆபிரகாமாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ பிரியங்காவை உங்களுக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி
நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே கணவனாய் இருப்பீரா? இருப்பேன். பிரியங்காவாகிய நீர் தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து ஜூடு ஆபிரகாமாகிய இவரை உனது விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? இருப்பேன். சரி, இப்பொழுது இந்த மணமகளை மணமகனுக்கு கொடுக்க போகிற மணமகளின் தகப்பனார் முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மணமகளுடைய தகப்பனார். கையை பிடித்து அவருடைய வலது கையில் கொடுங்க. மகளுடைய வலது கையை பிடிச்சி அவருடைய வலது கையில் கொடுங்க. அப்படியே கொடுங்க. நல்லா பிடிச்சிக்கப்போம். சரி ஐயா, விட்டுருங்க. நீங்கள் கைவிடக்கூடாது. சொல்கிறது வர விடக்கூடாது. சரி ஐயா, நீங்கள் போங்க. தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஜூடு சொல்லுங்க. தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவருக்கும் சாட்சியாக ஜூடு ஆபிரகாமாகிய நான் பிரியங்காவாகிய உன்னை இன்று முதல் என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிக்கவும் போஷித்து காப்பாற்றவும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக பிரியங்காவாகிய நான் ஜூடு ஆபிரகாமாகிய உங்களை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் எல்லா நிலைமையிலும் உங்களை நேசிக்கவும் பயபக்தியோடு கீழ்ப்படியவும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன். இப்பொழுது இந்த அறிக்கைக்கு அடையாளமாக இப்போ இருவரும் அறிக்கை செய்து கரங்களை பிடித்து அறிக்கை செய்து தங்களுடைய தீர்மானத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த அறிக்கைக்கு அடையாளமாக 2 பேரும் ஒருவருக்கொருவர் வேதாகமத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஜூடு ஆபிரகாம் பிரியங்காவுக்கு தன்னுடைய சொந்த வேதாகமத்தை அவருக்கு கொடுத்து தங்களுடைய அன்பை வெளிப்படுத்திக் கொள்வார்கள். ஆபிரகாமுக்கு வேதாகமத்தை கொடுத்து தன்னுடைய வாக்குறுதியை உறுதிப்படுத்துகிறார்கள்.
ஜூடு ஆபிரகாமும் பிரியங்காவும் பரிசுத்த விவாக நிலைமையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாகவும் அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து அதன் உறுதிக்கு அடையாளமாக அவர்கள் கைப்பிடித்து வேதாகமத்தை மாற்றி அறிவித்ததால் இவர்கள் இருவரும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாக இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அறிவிக்கிறேன். தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமென். இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்கள் முன்னாடி வந்து அவர்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். முழங்கால் போடுங்க. கரபலபா சந்துரா லிதிபி கரபலபா ஓ ரிபலிதிபி சம்ரிபி கரபா லிதிபி கன்ஸ்பி கரபா லிதிபி ஹalleluya. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமை மகன் ஜூட் ஆபிரகாமும் அருமை மகள் பிரியங்காவும் பரிசுத்த உடன்படிக்கையினாலே தங்களுடைய ஆண்டவரே இருதயத்தில் உள்ள வார்த்தைகளை அறிக்கை செய்து ஆண்டவரே தங்கள் வேதத்தை மாற்றிக்கொண்டு இவ்விதமாய் ஆண்டவரோடு கூட கணவன் மனைவியாக இணைக்கப்பட கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் அவர்கள் புதிய குடும்ப வாழ்க்கை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு தெய்வீக பக்தி விருத்தி நிறைந்ததாய் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. கர்த்தரிட்ட சகல கட்டளைகளின்படியும் நியமங்களின்படியும் நடந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய், சபைக்கு தூணாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் இந்த மக்கள் விளங்க பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நேச கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். இப்பொழுது பாஸ்டர். பரலோக தேவனே, உம்முடைய மகிமை அப்பா ஜூட் ஆபிரகாம் மேலே இறங்கி வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளில் நீ பண்ணின உடன்படிக்கை வருகை வரை ஆண்டவரே அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ள நீர் உண்மை உள்ளவர் அப்பா. முப்பிரை நூல் ஆண்டவரே அது அறாது என்று சொன்னவர். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இணைக்கப்பட்டவருடைய வாழ்க்கை என்னென்றைக்கும் துளிர்த்திருக்க நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் உங்கள் வாழ்க்கை என்றென்றைக்கு பெருக ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அருமையான மணமகள் பிரியங்காவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த திருமண நாளில் மது பிள்ளைகளை இணைத்ததற்கு நன்றி. அப்படியே கத்தாவி ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, மது பிள்ளைகள் மேல் மது அபிஷேகம், மது ஆளுகை, மது கிருபை, மது பிரசனம் இந்த நாளில் மது பிள்ளைகள் கத்தாவி கேட்ட வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கு மது பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்ப மது வார்த்தை அனுகூலமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஒரு வீடு கட்டப்படுகிறது என்றால் ஒரு கத்தாவி ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு நல்ல ஒரு மனைவியாய் காணப்படுகிற போது அது இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் எல்லா வகையிலும் மேன்மையை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். அப்படியே கத்தாவி மத மகளுக்கு தேவையான ஞானங்களையும் கிருபைகளையும் வரங்களையும் தந்து நடத்துவீராக. தெய்வீக பக்தி உள்ள மகளாய் எடுத்து நிறுத்துங்க. எந்த நேரமும் உம்மை தேட மது சமூகத்தில் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாய் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு மது பிள்ளைகள் கணவனும் மனைவியுமாய் சபையார்களுக்கு முன்பாக தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக உமக்கு முன்பாக அறிக்கை செய்த வார்த்தைகளை நினைகூர்ந்து என்றென்று வாழ்ந்து சுகமாயிருக்க மது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரி, நல்லா கவனிங்க. இப்பொழுது இவர்கள் ஜூட் ஆபிரகாம் ஜூட் ஆபிரகாம் அந்த மணமகள் பிரியங்காவுடைய அந்த முக்காடை
நீக்கி அவருடைய முகத்தை இப்பொழுது பார்க்க போறாரு. எல்லாரும் என்ன செய்யுங்க, கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கையை விட்டு, இப்போ கையை விட்டு பைபிளை கீழே வைங்க. சரி, வாட்ச் இது பண்ணுறாங்க. எதற்காக வாட்ச் இது பண்ணுறாங்க, எதற்காக வாட்ச் அவங்க கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்பில் எப்போ இந்த வாட்ச் பார்த்தாலும், வாட்ச் எதுக்காக போடுறீங்க, டைம் பார்க்க போடுறீங்களா? அப்போது உங்கள் 2 பேருக்குள்ளும் எப்போவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 2 பேரும் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடணும். எப்போவும் வாட்சை பார்க்கும்போதெல்லாம், டைம் பார்க்கும்போதெல்லாம் ஆண்டவரோடு நேரத்தை செலவிடணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் நேரத்தை செலவிடணும் அப்படின்றத லைஃப் லாங் மறக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஜூட் கவர்மெண்ட் பதிவேட்டில் சைன் பண்ண போகிறாங்க. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் ஒரு பாடலை பாடும்போது அவர்கள் சைன் பண்ணுவாங்க. சாட்சி கையெழுத்து போடக்கூடியவங்க முன்னாடி வந்துருங்க. மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் ஒவ்வொரு சாட்சி வேணும். அவங்க கையெழுத்து போட கொடுத்தவங்க முன்னாடி வரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்வோம். தங்கிடும் உம்மையை கண்டும்
ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்தீரும். பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகுவி ஆதரித்தருளும் கீவோர் சந்ததியா வந்து துதித்துமை ஸ்தாபிக்க ஆதேவ கிருபை தீர்மானம் ஆம் போல் அருளுமே விசிரோவான ஜோதி கதிரிங்கே மெசியாயின் மனவாளனே ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்தீரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். ஜெபித்து முடிக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு சங்கீத பகுதியை வாசித்து ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். யாவரும் ஜெபிப்போம். ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, இவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம எல்லாரும் அவர்களை வாழ்த்தும்படியாக வந்திருக்கிற எல்லாரும் கண்களை மூடி கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டி எல்லாரும் ஜெபிப்போம். Glory meralidbi karabalaba shanduralidbi karabalidbi ribalidbi somribi karabalidbi konshbi karabalidbi. Hallelujah. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிருஷ்டிப்பின் ஆரம்பத்தில் மனுஷனை சிருஷ்டித்து அவன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணையாய் ஏவாளை ஆயத்தப்படுத்தி அவனுக்கு ஆண்டவர் முன்பாக கொடுத்தது போல இந்த நாள் வரை நிறதை செய்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அருமையான மகன் ஜூட் ஆபிரகாம் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்பதை அறிந்து அவருக்கு ஏற்ற துணையாக பிரியங்காவை கொடுத்து இந்த நாளிலே திருமணத்தின் மூலமாக அவர்களை இணைத்து பரிசுத்த ஆவியானவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த 128வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நிறைவிதமாய் ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமை கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளையுடைய குடும்ப வாழ்க்கை இன்று முதல் கர்த்தாவே ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பத்தை போல ஆண்டவரே ஸ்தோத்திரமையா தேவநாம மகிமைக்காய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாகவும் உம்முடைய
உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய், சபைக்கு தூணாய், தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய மக்கள் விளங்க பரிசுத்த ஆவியானவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இரு பிள்ளைகளை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இரு வீட்டாரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளை குறித்து சந்தோஷப்பட, மகிழ்ச்சியாக இருக்க, ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துகிறதும் அவர்கள் கர்த்தருடைய பாதையிலே நடக்கிறதையும் கண்டு மகிழ்ச்சியாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற எல்லா மக்களையும் ஆண்டவரே, உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், சபை மக்கள் அத்தனை பேரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். மேடையில் இருக்கக்கூடிய அருமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள், அவருடைய குடும்பங்களை உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க உதவி செய்வீராக. விசேஷமாக ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திரமையா, இந்த திருமண ஆராதனையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம், இந்த சவுண்ட் சிஸ்டத்தை எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி தந்திருக்கிற அருமை மகன் சங்கர் குடும்பத்தையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே, இந்த போட்டோ ஆண்டவரே, ஸ்டுடியோ கேமரா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இதிலே ஆண்டவரே, இசைந்து செயல்படுகிற எல்லா மக்களையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நேச கரத்தை அர்ப்பணிக்கிறேன். துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானோரின் ஐக்கியமும், சிநேகமும், பாதுகாவலும், வழிநடத்துதலும், ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாய் இன்று திருமணத்தின் மூலமாக இணைக்கப்பட்ட அருமை மகன் ஜூடோடும் பிரியங்காவோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது பிள்ளைகள் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியக்காரங்களே, 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 இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் மணமக்கள் போய் தங்களுடைய ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். தேவ ஊழியர்களுடைய மனைவிகள் யாவரையும் அன்போடு அழைக்கிறேன். அக்கா வாங்க. அவங்க